ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் இப்போ தமிழகத்தை தாண்டி டெல்லி வரைக்கும் தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிடுச்சு பாஸ். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் உதிக்குதுன்னு ஒரு காலத்துல சொன்னது இப்போ தேசிய தலைவர்களோட தூக்கத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா மம்தா பானர்ஜி ஏன் ஸ்டாலினை பார்த்து பி டீம்னு சொல்றாங்க? ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டு பக்கமே வராம சைலண்டா இருக்காரு? ஏதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். மம்தாவின் பி டீம் அட்டாக். ஸ்டாலினுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உடன்பாடு இருக்குன்னு மம்தா பானர்ஜி கொளுத்தி போட்டிருக்கிற திரி இப்போ தேசிய அரசியல்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு பாஸ். அதிகாரிகள் மாற்றம். மேற்கு வங்க அதிகாரிகள் தமிழகத்துக்கு தேர்தல் பார்வையாளர்களா அனுப்பப்பட்டதை வச்சு ஸ்டாலின் பிஜேபிக்கு சாதகமா இருக்காருன்னு மம்தா ஒரு ஷாக் புகார வச்சிருக்காரு. பிரதமர் கனவு முட்டுக்கட்டை. பிஜேபியை எதிர்க்கிற ஒற்றை முகம் தானாதான் இருக்கணும்னு மம்தா நினைக்கிறப்போ ஸ்டாலினோட திராவிட மாடல் பிராண்டிங் அவருக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ராகுலின் மௌன யுத்தம். அன்பு சகோதரர்னு உருகின ராகுல் காந்தி இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்காததுக்கு காரணம் தொகுதி பங்கீட்டுல ஏற்பட்ட அந்த 28 சீட்டு கசப்புதான் பாஸ். பவர் ஷேரிங் நோ. ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு ஸ்டாலின் சார் கராரா சொன்னது டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தை ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருக்கு. அதனாலதான் ராகுல் இப்போ மௌன விரதம் இருக்கிறதா சொல்லப்படுது. தேசிய முகம் ஸ்டாலின். தமிழகத்தை தாண்டி ஸ்டாலின் சார் இப்போ தேசிய அளவுல ஒரு இன்ஸ்பிரேஷனா வர்றது மத்த மாநில தலைவர்களுக்கு இரிட்டேஷனா மாறி இருக்குங்கிறது தான் நிதர்சனம். தீர்மானிக்கும் சக்தி. 2026ல ஸ்டாலின் மீண்டும் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த டெல்லி தர்பார்ல யார உட்கார வைக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியா அவரே இருப்பாருன்னு மம்தா மற்றும் ராகுல் கவலைப்படுறாங்க பாஸ். தேசிய அரசியல்ல ஸ்டாலின் சாரோட இந்த எழுச்சியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம வளர்ச்சியை பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்கன்னா நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஸ்டாலின் சார் அந்த பாதையில தான் போயிட்டு இருக்காரு பாஸ். மம்தாவின் இந்த கோபமும் ராகுலின் மௌனமும் இந்தியா கூட்டணிய உடைக்குமா, இல்ல ஸ்டாலின் சார் இதையும் தாண்டி தேசிய அரசியல்ல கிங் மேக்கரா மாறுவாரா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.